ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம எக் புர்ஜி தான் செஞ்சுக்க போகிறோம். எத்தனையோ விதமான எக் ரெசிபிஸ் இருக்குது. நான் எப்போவுமே எக் புர்ஜி எந்த மெத்தடில் செய்கிறேன்னு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 6 எக் எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பர் டெலிஷியஸாகவும் இருக்கும். 6 எக் எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ ஒரு கனமான கண்டெய்னர் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு கனமான கண்டெய்னர் வச்சு நம்ம செய்யும் போது அடி பிடிக்காது. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடைச்சி வச்சுருக்க எக் இந்த ஆயிலில் ஊற்றிக்கலாம். ஒன் பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், அதே மாதிரி சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கை விடாம அடி பிடிக்காத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கனமான கண்டெய்னர் வச்சு செய்யும் போது அடி பிடிக்காது. பாருங்க, நம்ம கைவிடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணினே இருக்கும் போது இது அடி பிடிக்காம, பாருங்க அடி பிடிக்கல, அடி பிடிக்காம இது நம்ம ஸ்கிராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை பொடி மாசுன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும் இது நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது. இப்போ இது நம்மளுக்கு எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேற ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். எக்கு ஸ்கிராம்பிள் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது அதே கண்டெய்னரில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், இது ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி ஒரு 3 போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவு அனியன் எடுத்து வச்சுருக்கேன். அனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் அளவு அனியன் போதும் 6 எக்குக்கு. அனியன் கரம் மசாலா ஃப்ரை, அனியன் கரம் மசாலா ஃப்ரை ஆகட்டும். அனியன் இந்த அளவுக்கு மீடியமாக ஃப்ரை ஆனால் போதும். ஒரு பிங்கிஷ் கலர், ஒரு சாஃப்ட்னஸ் வந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் அந்த எக்கோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக, அது ஒரு ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூனு, 1 டீஸ்பூன் அளவு ராக் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்ட ஆயில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு நல்லா ரெட்டிஷ் கலராக வரணும்னா சில்லி பவுடர் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாயிலே நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கலரில் இந்த மெத்தடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பிக் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே இது டொமேட்டோ ஃப்ரை ஆகட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். நம்மளுக்கு டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சேன் ஸ்மாஷ் ஆகிறதுக்காக.
ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல ரெட் கலர் வரணும்னா நான் இது தனி மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்ககிட்ட கலராக மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம், அதனால சில்லி பவுடர் பார்த்து தான் போட்டுக்கணும், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு. இது இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, மார்னிங் டைம் எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் கூட மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சு இந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்லேயும் கொஞ்சமாக சால்ட் போட்டு 1 பிஞ்ச் சால்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். மசாலாலேயும் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். தக்காளியில் இருந்த தண்ணியிலே இது ஃப்ரை ஆயிடுச்சு, ஸ்மாஷ் ஆகி வந்துடுச்சு. இல்லை இன்னும் கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து செமி கிரேவி எக் புர்ஜி வேணும். செமி கிரேவி எக் புர்ஜின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை வேண்டாம் ட்ரையாக வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றணும் நெசசிட்டி இல்லை. இது ஒரு பார்ஷலாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த அளவுக்கு நான் கிரேவியாக செஞ்சுருக்கேன். இப்போது ஃபைனலாக கொரியாண்டர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டவ் மேலே விட்டால் அது ட்ரை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் புர்ஜி நம்ம ஒயிட் ரைஸு, சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப நல்ல டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான எக் புர்ஜி செய்கிறீங்க எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.